வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். ஜென்ரலாக நிறைய பேருக்கு தோஷம்னு கேட்டு, தோஷம் எத்தனை வகையாக இருக்குது, எவ்வளோ தோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதில் ஒரு ப்ரிடாமினென்ட்லி தெரிஞ்ச தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான தோஷங்கள் உண்டு. அந்த 10 விதமான தோஷங்கள் பல விதமான காரணங்களில் வரும். அந்த காரணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக வந்துல தோஷம்னு ஒன்று உண்டு. வந்துல தோஷம்னா எப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே செக்ஸ் எனர்ஜி அப்படின்னு அந்த எனர்ஜியை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா இவங்க உடல்நிலை சீரில்லாமல் போய்விடும். இந்த தோஷத்துடைய பலன் அதான். அந்த தோஷம் இருக்கிறவர்கள் அந்த வந்துல தோஷத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடியது பந்த தோஷம்னு ஒன்று உண்டு. பந்தம்னா எப்படின்னா, நண்பர்கள் இவங்களை எப்படின்னா டிச் பண்ணியிருப்பாங்க. ஏதான ஒரு விதத்தில் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஏதாவது டிச் பண்ணி இவங்க அவங்களோட சொத்தை அபகரித்து இல்லை அவங்க வாழ்க்கையை அபகரித்து இவங்க வாழ்வது அப்படின்னு வைத்திருப்பாங்க. இந்த தோஷமும் ஒரு தோஷமாக வந்துவிடும். அடுத்ததாக வரக்கூடியது வந்துலாக தோஷம்னு பேர். அதாவது தன்னை விட வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. இதுவும் என்ன எனர்ஜி லாஸ். இவங்களுக்கும் எனர்ஜி போயிடும். இவங்களுடைய லைஃப்பும் மிசரபிளி கொஸ்டினபிள் அப்படின்னு வந்துடும். கல்பித தோஷம்னு ஒன்று உண்டு. அதாவது தன்னை விரும்பினாங்களான்னு தெரியாது, ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, வலுக்கட்டாயமாக போய் ஒருத்தங்களை கேப்சர் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் கவர்தல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கவர்தல். இது கல்பிதம்னு பேர். இந்த மாதிரி கல்பிதம் பண்ணினாலும் இது ஒரு தோஷமாக மாறி இவங்க வாழ்க்கையை விளையாடிடும். ஸோ விளையாட்டு வாழ்க்கையினுடைய தன்மை புரிந்தது இல்லையா? இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்குமே நம்ம ஒரு தோஷத்தையே அதை ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷம்னா என்னது, நம்மளுடைய ஏதாவது காரியங்கள் போகும்போது ஒரு தடையை ஏற்படுத்தும். பின்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின் வரும், இது நம்ம என்ன பண்ணோன்னு தெரியலையே, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த மைண்ட் செட் வரும்போது என்ன ஆகுது, நமக்கு அதுக்கு ஆன்சர் தேட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி தான் நமக்கு வருது. அதுவும் பிராணகாலம்னு சொல்லும்போது நம்ம கூடவே இருப்பார். அவர் கூட இருக்கிறவரெல்லாம் கெடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நேச்சுரலி நமக்கு லைஃப்பில் அடி வாங்கிடும். நார்மலாக நமக்கெல்லாம் தெரியும், செவ்வாய் தோஷம் தெரியும், ராகு கேது தோஷம் தெரியும், சூரிய தோஷம், கலத்திர தோஷம் அப்படின்லாம் தெரியும். இப்போது நம்ம ராகு கேது தோஷம்னு பார்த்தீங்கன்னா, ராகு 2, 7, 8 என்ற இடத்துல இருக்கும்போது ராகு கேது இருந்தால் அதே மாதிரி நம்ம அந்த மணப்பெண்களோ மணவாளனையும் நம்ம சரியாக மேட்ச் பண்ணி அதை செட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி லக்ன சந்திர சுக்ரன் அப்படிங்கிற இடத்துல 1, 2, 4, 7, 8, 12 என்ற இடத்துல எகைன் இந்த சூரியன், சனி, செவ்வாய், கேது இவங்கெல்லாம் அமரும்போது என்ன ஆகுது, இது கலத்திர தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த தோஷத்துக்கு நமக்கு நிவர்த்தி பார்க்க வேண்டியிருக்கு. செவ்வாய் தோஷம்ன்றது 2, 4, 7, 8, 12 அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அமரும்போது, ஆனால் அதுக்கு விதிவிலக்கு நிறைய கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்வை இருக்குது, குரு பார்வை பார்த்தா இருக்குது, அது நல்ல இடத்துல இருந்தால் இருக்குது, தனித்து இருந்தாலும் இருக்குது, ஆட்சியில் இருந்தால் இருக்குது, நிறைய இருக்குது, அதெல்லாம் ரூல் இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷமும் நம்ம சரி பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு தோஷத்துக்கு பின்னாடியும் பார்க்கணும். அப்போ சூரிய தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் இதே மாதிரி தான் 6, 7, 8, 12 என்ற இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, சூரியனுக்கும் தோஷம் வருது. இப்போ இதே மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகத்தை தான் எடுத்து வைக்கணும். 2 அப்படிங்கிற ஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது 2ஆம் ஸ்தானத்தில் சூரியனுக்கு வச்சா தான் குடும்பம் ஓரளவுக்கு கரெக்டாக போயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகிடும். அப்படிங்கிறதுனால 2, 7, 8 அப்படிங்கிற கான்செப்டில் இவங்களையும் நம்ம கரெக்டாக செட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ சூரிய தோஷம் நமக்கு முக்கியமானது, செவ்வாய் தோஷம் முக்கியமானது, கலத்திர தோஷம் முக்கியமானது, ராகு கேது தோஷம் முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பக்கம் நம்ம இன்னொரு 6 தோஷம் பார்த்தோம். மொத்தம் 10 தோஷமுமே ஓரளவுக்கு ஜென்ரலாக இதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு அணுகுமுறையை கொடுக்க முடியும். அதனால் தோஷத்தின் வகைகளை இதை புரிஞ்சுப்போம். இதை தவிர பிரம்மகஷ்டி தோஷம் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய தோஷம் அடித்த ஸ்டேஜில் இருக்குது. அதனால் தோஷங்கள் நிறைய இருக்குங்கிறது புரியுது. அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நெகட்டிவாக போகும்போது அது தோஷங்களாக மாறுகிறது. இதுதான் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ நெகட்டிவிட்டி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தோஷங்கள் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.